நற்செய்தி அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நான் என்னுடைய குருத்துவ வாழ்விலே அருட்சகோதரராக இருந்ததிலிருந்து இன்று வரை பல முறை ஒரு விடயத்தை பற்றி யோசிப்பதுண்டு. அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரை தனியாக அமர்ந்து மௌனமாக தியானிக்கிற பொழுது அல்லது மௌனமாக செபிக்கிற பொழுது இந்த மௌனத்தின் வழியாக நான் முன்னெடுக்கிற தியானம், ஜெபங்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட மாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கிறது? இதுதான், இந்த கேள்விதான் என்னுடைய உள்ளத்திலே அடிக்கடி எழுகிறது. என்னுடைய தியானம், என்னுடைய ஜெபங்கள், நான் மௌனமாக இறை சந்நிதியிலே அமர்ந்திருக்கிற பொழுது அது ஒரு சமூகத்திலே இருக்கிற ஏற்றத்தாழ்வை முற்றிலுமாக மாற்றி விடுகிறதா? அல்லது அரசியலிலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அது மாற்றி விடுகிறதா? அல்லது புதிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்திலே கொண்டு வந்து விடுகிறதா என்று நாம் யோசிக்கிற பொழுது அதற்கான பதில் இல்லை. அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதும் கிடையாது. பின் எதற்காக நான் தனிமையிலே இறை சந்நிதியிலே மௌனமாக அமர்ந்து செபிக்க வேண்டும்? ஒரு பக்கம் இந்த உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய வேலைகள், அதை செய்யணும் இதை செய்யணும் என்று பலவற்றை பற்றி எண்ணங்கள் மனித வாழ்விலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் வேகம், இதற்கு மத்தியிலே அமைதி என்ற ஒரு வார்த்தையை மறைந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகத்திலே நாம் பயன்படுத்துகிற பொருட்களும் சரி, பொதுவாக முக்கியமாக நாம் உபயோகப்படுத்துகிற கைபேசி, தொலைக்காட்சி, அதோடு இணைந்து பல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நாம் இறை சந்நிதியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கூட நம்முடைய மனம் பலவற்றை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதை செய்ய வேண்டும் என்று, அதை செய்ய வேண்டும் என்று பல வேலைகளை பற்றி என்னுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதற்கு மத்தியிலே நாம் குழம்பி போயிருக்கிறோம். ஒரு பக்கம் எனக்கு அமைதி தேவை, இன்னொரு பக்கம் இந்த வேகமான உலகத்திலே நான் பலவற்றை செய்ய வேண்டும், பலவற்றை முன்னெடுக்க வேண்டும். இந்த இரண்டுக்கு மத்தியிலே நான் குழம்பி போக இருக்கிறேன். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இந்த குழப்பத்திலிருந்து நாம் தெளிவு பெற வழிவகை செய்கிறது. தேவையானது ஒன்று மட்டுமே என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிக அழுத்தமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்று நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல் இல்லாத பொழுது, அல்லது மற்றவர்கள் அழுகிற பொழுது அவர்களை தேற்றக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய அந்த மனநிலை நம்மில் இல்லாத பொழுது, இன்று சாலையோரத்திலே ஒருவர் அடிபட்டு இருக்கிற பொழுது அவருக்கு முதல் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய பல பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு இறை சந்நிதியிலே நாம் அமர்ந்திருந்தால் அது கூட பாவம்தான்.
ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியிலே நாம் நல்ல சமாரியன் ஓமையை பற்றி சிந்தித்தோம். நீ உன்னை அன்பு செய்வது போல அடுத்திருப்பவரையும் அன்பு செய். பிறர் அன்பை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். இன்றைய நற்செய்தியிலே மார்த்தா மரியா ஓமையின் மூலமாக நீ எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது, இன்றைக்கு விழுப்புரத்துல லேண்ட்மார்க்னு சொன்னா அந்த காலத்திலிருந்து கன்னிகா பரமேஸ்வரி, இப்போ கிரீன்ஸ், புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு என்று பல லேண்ட்மார்க்குகளை நாம் விழுப்புரத்தில் கூறலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலே லேண்ட்மார்க்னு பார்த்தா மரங்கள் மட்டுமே. இன்றைய முதல் வாசகத்திலே தேவதாரு மரத்து அடியிலே ஆபிரகாம் காத்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் தொடங்குகிறது. காத்திருத்தல் என்பது இன்றைய இந்த நவீன உலகத்திலே, வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே நம்மிடமிருந்து மறைந்து போன ஒரு பண்பாக இந்த காத்திருத்தல் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் யாருக்காகவோ காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே இரண்டு மிக முக்கியமான விடயங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் காத்திருத்தல் என்பது, அந்த காத்திருத்தல் ஒரு மனித உறவிலே, குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே விருந்தோம்பலின் ஒரு மிக முக்கியமான பண்பாக பார்க்கப்பட்டது. அதுவும் பாலைவனத்திலே மிக தொலைதூர பயணம் மேற்கொண்டு அந்த வெயிலிலே பயணம் மேற்கொண்ட ஒருவர் தங்களுடைய இல்லத்தை சந்திக்கிற பொழுது முதலில் அவர்களை உபசரிப்பதை மிக முக்கியமான ஒரு பண்பாக, பணியாக அன்றைய காலகட்டத்திலே மக்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆபிரகாம் காத்திருத்தல் என்பது அந்த விருந்தோம்பலின் மிக முக்கியமான ஒரு பண்பாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, அவர்களுடைய வாழ்க்கையிலே வயது முதிர்ந்தவர்கள், தங்களுக்கென்று ஒரு குழந்தை பேறு இல்லாமல் கவலையோடு இருக்கிற அந்த தம்பதியினருக்கு, நம்பிக்கை இழந்திருந்த அந்த தம்பதியினருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தேறுவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, காத்திருத்தல் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நேர்மறையான மாற்றத்தை, அனுபவத்தை நிச்சயமாக கொண்டு வரும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு இறைவன் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே ஒருவருக்காக காத்திருக்கிற பொழுது அது நம்முடைய உள்ளத்திலே பொறுமை என்ற மிக முக்கியமான ஒரு பண்பை நமக்கு கொடுக்கிறது. அந்த பொறுமை நம்மில் இருக்கிற பொழுது மற்றவர்களை நாம் அனுசரித்து போக முடியும், அக்கறையோடு மற்றவர்களை பார்த்து கொள்ள முடியும். அந்த காத்திருத்தல் என்பது நம்முடைய உள்ளத்திலே பல நேர்மறையான பண்புகளை கொண்டு வருகிறது. அப்படி நேர்மறையான பண்புகளை அந்த காத்திருத்தல் நம்மில் கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மாற்றம், ஒரு நிகழ்வு நம்மில் நடக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்திற்கு வருகிற பொழுது புனித பவுலடியார் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீங்கள் துன்பப்படுகிறீர்களா? கவலை கொள்ள வேண்டாம். இந்த துன்பம் நிரந்தரம் கிடையாது. இந்த துன்பத்தின் வழியாக எவ்வாறு இந்த துன்பம் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறாரோ அதே போன்று கிறிஸ்துவில் நீங்கள் மாட்சியையும் அனுபவிப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்நோக்கை புனித பவுலடியார் தொடக்க கால கிறிஸ்துவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர் அனுபவமாக மாறுகிற பொழுது பல நேரத்திலே நாம் சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் துன்பம் என்பது இறைவனுடைய ஒளிபெருக்கி. காரணம், துன்பத்தில் தான் இறைவன் நம்மோடு மிக சத்தமாக, உறக்கமாக உரையாடுகிறார். அந்த துன்பத்தின் வழியாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான மாற்றம் நிகழப்போகிறது. இந்த துன்பத்தின் வழியாகத்தான் நீங்கள் கிறிஸ்துவனுடைய மாட்சிமையிலே பங்கு பெறுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்நோக்கை நாம் ஒவ்வொரு முறையும் துன்பம் அனுபவிக்கிற பொழுது இறைவன் நமக்கு உறக்கமாக எடுத்துரைக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துன்பங்கள், தொடர் துன்பங்கள்,
எவ்வளவோ மோசமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இந்த துன்பத்தின் வழியாக கிறிஸ்துவனுடைய மாட்சிமையிலே நாம் பங்கு பெறுவோம் என்ற அந்த தவிர்க்க முடியாத உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையையும் இன்னும் அதிகமான எதிர்நோக்கையும் கொடுக்கிறது. ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்கள் என்ற இரண்டாவது வாசகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. துன்பங்கள் வருகிற பொழுது அதற்கான ஆறுதலை நீங்கள் வெளியில் தேடாதீர்கள், உங்களுக்குள் தேடுங்கள். காரணம், உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். ஆகவே உங்களுக்குள் வாழ்கிற கிறிஸ்துவில், அவரில் உங்களுக்குள் நீங்கள் ஆறுதலை தேடுகிற பொழுது அந்த ஆறுதலை இறைவன் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த சமூகத்திலே பெண்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் என்று நிறைய பேர் இருந்தார்கள். ஆகவே அந்த சூழ்நிலையிலே இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த நல்ல சமாரியன் ஓமையாக இருந்தாலும் சரி, இன்றைய நற்செய்தியில் வருகிற மார்த்தா மரியா என்ற இரண்டு பெண்மணிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்காட்டாக வைப்பதன் மூலமாக அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், அதே போன்று புறவினத்தார் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த இருவரை அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைப்பதன் மூலமாக அன்றைய காலகட்டத்திலே இருந்த அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை புரட்டி போடக்கூடிய ஒரு புரட்சிகரமான மனிதராகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்கள், இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது அந்த காலகட்டத்திலே மார்த்தா மரியாவினுடைய வீடு மிக சிறிய வீடு. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை இருமுறை அவருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். மார்த்தா மார்த்தா. 10க்கு 10 ரூம்ல 2 முறை அழைக்க வேண்டும் என்று அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை இருமுறை மார்த்தா மார்த்தா என்று அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய எண்ணம் பலவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை இருமுறை அவருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய, பல நேரங்களில் நாம கூட இன்றைய உலகத்தில் நம்ம ஒரே வீட்டில் வாழ்ந்தா கூட நம்மை பல நிகழ்வுகள், பல விஷயங்கள் நம்மை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய முறை பெயர் சொல்லி அழைத்தால் கூட மற்றவர்கள் நம்முடைய குரலுக்கு எட்டாத தூரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே வீட்டில் இருந்தால் கூட. ஆகவே இன்று நாம் மற்றவர்களோடு அமர்ந்து மற்றவர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு மனநிலையை இழந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார் மிக தெளிவாக, நீங்கள் மற்றவர்களோடு அமர்ந்து அந்நியப்பட்டிருக்கிற உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் அமர்ந்து அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய மனநிலையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். மார்த்தா அன்றைய காலகட்டத்திலே அந்த சமுதாயத்தினுடைய பின்னணியிலே அவர் சரியான ஒரு நிகழ்வை தான் செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் உபசரிக்கிறார். அந்த யூத மரபின்படி அது சரியான செயல்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது அது மட்டும் கிடையாது. மாறாக தன்னுடைய அருகாமையில் அமர்ந்து அவருடைய குரலுக்கு செவி சாய்த்தது. ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய 3 இறை வார்த்தைகளையும் நாம் இணைத்து பார்க்கிற பொழுது, வாசகங்களை இணைத்து பார்க்கிற பொழுது, எது முதன்மையானது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறைவன் தான் நமக்கு முதன்மையானவர். அதனால மற்ற உறவுகள் எல்லாம் நமக்கு தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழலாம். எல்லா மனிதர்களின் வழியாக, எல்லா நிகழ்வுகளின் வழியாக இறைவன் நம்மை சந்திக்கிறார். ஆனால் எது முதன்மையானது என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இது சொல்றதை கேட்கிறத விட நம்முடைய இதயம் சொல்வதை நாம் கேட்க பழகி கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய மூளை சொல்வதை கேட்டால் நாம் தவறான ஒன்றை தான் முதன்மை என நினைத்து வாழ்வோம். எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தர் பணக்காரராக வாழ்கிற பொழுது அவனை மாதிரி நானும் பணக்காரனாக மாற வேண்டும் என்று, அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வரும். ஒருவன் மிக அழகாக இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது அவனை விட நான் அழகாக இருக்க வேண்டும், அவளை விட நான் அழகாக இருக்க வேண்டும் என்ற
ஒரு பொறாமை, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வரலாம். ஆகவே நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடிய ஒரு மனநிலை நம்முடைய உள்ளத்திலே எழலாம். ஆனால் நம் மனம் சொல்வதை, நம்முடைய இதயம் சொல்வதை நாம் கேட்கிற பொழுது அது சரியானவற்றை நமக்கு எடுத்துரைக்கும். எப்பொழுது நாம் மனம் சொல்வதை கேட்க முடியும்? நம்முடைய மனம் அமைதியாக இருக்கிற பொழுதுதான் நம்முடைய மனம் என்ன சொல்வது என்பதை நம்மால் கேட்க முடியும். ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மூளை சொல்வதை கேட்பதை விட நம்முடைய இதயம் சொல்பவற்றை நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் தான் எனக்கு முதன்மையானவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக இறைவன் கூறுவதை நம்மால் அமைதியாக கேட்க முடியும், அதை செயல்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து அந்த புரிதலை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று இறைவனை முதன்மைப்படுத்தி வாழ்ந்து நம்முடைய உள்ளத்திலே அமைதியை பெற்று ஒருவர் மற்றவர்களோடு நாம் அந்த அன்புறவிலே நிலைத்து வாழ தேவையான அருள் வரம் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.